இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போகிறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவில் இந்த என்டிஏ, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. வாண்டடா சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். வணக்கம், இது கேள்விக்களம். இன்னைக்கு வேலூரில் பேசின விஜய், தாவேக ஆட்சி அமைந்ததும் அனைத்து கிராமங்களுக்கும் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான்று வேற சொல்லியிருக்காரு. அப்புறம் எதுக்காக இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இவரோட பேச்சில் வெளிப்படுத்துறது என்ன? ஒரு நம்பிக்கையா, தன்னம்பிக்கையா, இல்லை ஆணவமா? இது எதை காட்டுது அப்படின்னு தான் நம்ம பேச இருக்கோம். அதில் இருக்கக்கூடிய அரசியலை தான் பேச இருக்கோம். நம்மோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி, அரசியல் விமர்சகர் சத்யராஜ், தாவேக ஆதரவாளர் கோகுல் மற்றும் எழுத்தாளர் முருகவேல் இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல இந்திரகுமார் கேட்குறான்னு நினைக்கிறேன். நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, ஏன் வெளியில் போகிறது இல்லைன்னு கேட்டால், தமிழ்நாடு என் வீடு, நான் எங்கே போனால் என்ன அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். இன்றைக்கி என்ன பேசுனா தமிழ்நாட்டு மக்களை பேசின மாதிரி, எனக்கு அரசியல் தெரியலன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெரியல மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இது சிலர்லாம் பொதுவான ஒரு விமர்சனம் வருது அரசியல் நோக்கர்கள்ட்டிருந்து. அப்போ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர்ன்றாங்க. தன்னை தான் சுற்றி தான் இயங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மக்கள்கிட்ட அந்தளவுக்கு போய் சேர்ந்துட்டு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் மக்களோட தமிழ்நாட்டோடையே தன்னை அசோசியேட் பண்ணி பார்த்திக்கிறார் அப்படின்றார். இந்த ரெண்டில் எது சரியாக இருக்கும்? அடுத்த கூட்டத்தில் நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேனா என்றது எனக்கு தெரியாது, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது என்று நான் நம்புகிறேன். அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் பேசுனது தான் இவர் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னைய திட்டுனா இந்தியாவில் இருக்கிற ஏழை தாயின் பிள்ளைகள் பூரா பேத்தையும் திட்டுற மாதிரி, நீங்க என்னைய திட்டுனா இந்தியாவில் இருக்கிற ஓபிசியை, மணிசங்கர் ஐயர் சமீபத்தில் ரொம்ப பிரபலமானார் இல்லையா, அவர் எதனால காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, விஜய் யாராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மணிசங்கர் ஐயர்கிட்ட மோடிக்கு விவாதம் நடக்கும்போது மோடி நான் டீ விற்று வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ அதுக்கு தான் லாயக்கு அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும்போது இவர் ஒரு துர் ஆத்மி அப்படின்ட்டாரு. அதாவது ரொம்ப மோசமான நபர் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொன்னதை, என்னுடைய பிறப்பை இழிவுபடுத்தி விட்டார், நான் ஒரு ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசிக்களே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த யூஜிசி கைட்லைன்ஸுக்கு ஓபிசியின் சார்பாக என்ன பேசுகிறாருன்றது தெரியல. அதே பேட்டர்னில் தான் விஜய் ட்ராவல் பண்ணுறாரு. ஈவன் பேச்சை நடுவில் பாஸ் பண்ணி அழுகிறது போல் அங்கிட்டும் இங்கிட்டும் நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன். 1-2 பேர் தான் அது அழுகை அப்படின்னு அவங்களே நம்புகிறாங்க. பெரும்பாலானோருடைய செய்தியே எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கும் இங்கும் நடந்த விஜய் அப்படின்னு தான் தலைப்பே வைக்கப்பட்டிருக்கு. அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அடிப்படையாக அவருடைய பேச்சை ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்குவதும், திராவிட மரபுகளை உதாசீனப்படுத்துவதும், தன்னுடைய அறிவின்மையை வெளிப்படுத்துவதும் தான் அவருடைய பேச்சில் முழுமையாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். நம்பர் 1, எதனால் டெமோக்ரஸியை மாக்கரி பண்ணுறார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஹீரோவர்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் அ ஷுவர் ரோட் டு இவென்ச்சுவல் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார்.
அரசியலில் பக்தி கலப்பது என்பது மோசமானது, அரசியலில் தனிநபர் வழிபாடு கலப்பதும் மோசமானது அப்படின்னு. இவர் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே தான் முன்னிறுத்துகிறார். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யாரையும் முன்னிறுத்துவது கிடையாது, இரண்டாம் கட்ட தலைவர்களை முன்னிறுத்துவது கிடையாது, கொள்கை தலைவர்களையே தப்பு தப்பா இவர் பிரசன்ட் பண்றாரு. அதனால தான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன், அகேன்ஸ்ட் த திராவிடியன் லெகசி, திராவிட மரபுக்கு எதிரானவராக திராவிட அடையாளங்களை வைத்துக் கொண்டே இவர் பேசிக் கொண்டிருக்கிறார்ன்றது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, ஓப்பனிங்லேயே இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிறது கிடையாது, இது தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கும் நடக்கிறது கிடையாது, இது உங்களுக்கும் எனக்கு நடக்கிறதா அப்படி மாற்றும் போதே அவர் ஹீரோவர்ஷிப்பை கொண்டு வந்துட்டு ரெண்டாவது டெல்லியை தள்ளி வைக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம், அண்ணாவை வேற கூப்பிட்டு வர்றாரு. அண்ணாவை கூப்பிட்டு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மை மக்களுடைய நலன்களை எல்லாம் புனிதமாக கருதி நடப்பதுதான் மக்களாட்சி அப்படின்னு அண்ணா சொன்னதாக சொல்றாரு. அண்ணா 1949 தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்ததில் இருந்து 1969 மறைவு வரைக்கும் எதற்கு எதிராக போராடினார் அப்படின்ற குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருந்திருந்தால் இந்த வார்த்தையை, டெல்லியை தள்ளி வைத்து விடுங்கள் அப்படின்ற வார்த்தையை விஜய் பேசியிருக்க மாட்டார். அண்ணாவை இவர் படிக்கிறாரா படிக்கலான்ற கேள்விக்குள்ள நான் போகவே விரும்பல. ஏனென்றால் அண்ணாவையோ பெரியாரையோ அம்பேத்கரையோ பிம்பங்களாக மட்டுமே வைத்து உள்ளடக்கம் இல்லாமல் செய்வதுதான் விஜயனுடைய அரசியலாகவே இருக்கிறது. இது ஏற்கனவே அம்பேத்கருக்கு பண்ணுவதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, திராவிட இயக்க தலைவர்களுக்கு செய்வதற்கு விஜய் வைத்தே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான். 1949 கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து தமிழ்நாட்டினுடைய அரிசி பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மொழி பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லா விவகாரத்திலையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலையீடு என்னவாக இருக்கிறது, அதற்கு எதிராக மாநில அரசாங்கத்தை நாம் ஏன் கைப்பற்ற வேண்டும் அப்படின்றத 56 இருந்து 67 வரைக்கும் மிக தெளிவாக அண்ணா எடுத்துரைத்து பேசியதன் விளைவாகத்தான் அண்ணா ஆட்சி அமைத்தார். 67 மேஜிக் நடந்தது, அதே மாதிரி அதிசயம் நடக்க போகுதுன்றாரு. அண்ணா நிகழ்த்தியது அதிசயம் கிடையாது, அண்ணா நிகழ்த்தியது ஒரு மக்களாட்சி மாற்றம். விஜய் இன்னைக்கு பேசுறாருல, ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிக்கள்ல 50% பெண்களை நிறைக்க போறேன்னு. கலெக்டர்ன்றவர் யாரு? ஐஏஎஸ் அதிகாரி. எஸ்பின்றவர் யாரு? ஐபிஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் எதிலிருந்து தேர்வாகி வர்றாங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து தேர்வாகி வர்றாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி ரிசர்வேஷன் இருக்கோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது வரும். அதே போல யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வர்றவங்கள பெண்கள் 50% இருந்தாலொழிய இதை சாத்தியப்படுத்த முடியாது. அப்ப முதல்ல யூபிஎஸ்சியில் 50% நிறைவேற்றுவதற்கு யாருக்கு எதிராக போராடணும்? டெல்லிக்கு எதிராக போராடணும். அப்ப அடிப்படை அரசியல், அதனாலதான் இக்னரண்ட் அப்படின்னு சொல்றேன். இது போக தமிழ்நாட்டுடைய நான் முதல்வன் திட்டத்தை எல்லாம் ஏற்கனவே காப்பி அடித்து அவர் பேசிக் கொண்டு திரிகிறார். மற்றதெல்லாம் நான் அடுத்து சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் தான் அடிப்படையில் டெமோக்ரஸியை இவர் மாக்கரி பண்றாரு, திராவிட மரபுகளுக்கு எதிரானவராக இருக்கிறாரு, அறிவின்மையை வெளிப்படுத்துபவராக இருக்கிறார். கோகுல், அவ்வளோ இக்னரண்டாக இருக்காரு விஜய், அதோட வெளிப்பாடு தானே இந்த பேச்சலாமா? அதாவது கடவுளோட குழந்தையா சொல்லுவார் அடுத்ததுன்னு. அதாவது இன்னைக்கு விஜயன் அவர்கள் பேசினதை பார்க்கும்பொழுது ஒரு சராசரி மனிதன், அதாவது ஒரு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 60 ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அண்ணன் சொல்கிறாரு அரசினால் பஞ்சம், மொழி இதெல்லாமே பஞ்சம்னு சொல்கிறாங்க. அவங்களோட கூட்டணிகளில் இருக்காங்க. இன்றைக்கி சில கட்சிகள் அவங்களோடையும் கூட்டணி இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலத்தோட ஒரு மக்களின் குரலாக தான் நாங்கள் விஜயனாவை பார்க்குறோம். இந்த இடத்துல மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அடுத்த மீட்டிங்கில் இறைவன் அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்படின்னு சொல்கிறார். மக்கள் அனுப்பப்பட்ட மக்களின் குரலாக தான் விஜயன் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் ஒரு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஒரு வேதனையை வச்சுட்டு இருக்கும் போது அது ஒரு இடத்துல பஸ்ட் அவுட் ஆகும். அந்த இடம் தான் இன்னைக்கு அவரோட கண்ணீரில் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் இருக்கு. மக்களின் குரலாக வர்றாரு அப்படின்னா பொதுவாக மக்களின் குரலாக வரக்கூடியவர்கள் தான் எல்லா தலைவர்களுமே. அவர்கள் மக்களை சந்திச்சுட்டு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி அதுதான் இயல்பு. மாற்றாங்களே சார் இங்க நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்பதான் அதிகாரத்துக்கு அதுக்கப்புறம் தான் அதிகாரம் வர முடியும். அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கிராமங்களுக்கு எல்லாம் வர்றேன்னு சொல்லி ஏன்னா ஆட்சி எங்க பக்கம் இருக்கும், நாங்க மக்களை தேடி போவோம். இப்ப எங்களை தடுக்கிறீங்க சார். ஒரு எஸ்ஓபின்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க சார். இப்ப எஸ்ஓபின்னு ஒண்ணு போட்டிருக்கு. அது எப்படி ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமாகவும் மத்த கட்சிகளுக்கு ஒரு எஸ்ஓபி எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே சார்? எங்க எல்லாருக்கும் ஒண்ணு எப்படி இப்ப இன்னைக்கு கேஸ் போட்டு நீங்க தான் கேஸ் போட்டு ஆளுங்கட்சி ஒரு ஹைகோர்ட்ல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க சார். யார்கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்குறாங்க, எப்படி அவ்வளவு எல்லாருக்கும் எங்களுக்கு மட்டும் 5000 பேர் தான் அலோட், 10000 பேர் தான் அலோட், 20000 பேர் தான் அலோட்ன்றீங்க சார். நான் ஒரே கேள்வி இன்னைக்கு ஒரு क्वेश्चन சொல்றேன். இல்ல நான் கேக்குறேன். சரி, ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி 150 தொகுதிக்கு மேல பிரச்சாரத்துக்கு போனாரு? அதுதாங்க சொல்றேன். ஏன் எங்களுக்கு மட்டும் பாஜக தலைவர்கள் போறாங்க? இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. 5000 பேர் மட்டும் தான் அலோடு. இவ்வளவு இல்ல
5000 பேர் சார், மட்டும் தான் அதுக்கு allowed மேல இல்ல. கொடுத்தா permission கொடுக்க மாட்டாங்க சார். அதுக்கு அதுக்கு மேல நீங்க கொடுத்தா, கொடுக்கலைன்னா நீங்க கேக்குறது உண்மை. இல்ல நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டு கொடுக்கலைன்னா கோர்ட்ல போய் வாங்கக்கூடியதை பாக்குறோம். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆர்எஸ்எஸ் ரேலிக்கு சார், போக உடனே கிடைக்கலன்னு என்ன சொல்லிட்டு தெரியுமா சொல்லுவீங்க? கோர்ட்ல மக்களை போய் வந்து வாங்கிட்டு பார்க்கல, வந்திருக்காங்க. இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு அப்படி ஒரு நரேஷன் செட் பண்ணி யாரும் அப்படி சொல்ல போறது இல்லையே. சார், ஆர்எஸ்எஸ் போய் வாங்கிட்டு வந்து ரேலி நடத்திருக்காங்க. நரேஷனே அப்படிதான் வந்திருக்கு. இங்க நரேஷன் எப்படி தெரியுமா சார், எல்லாமே வந்து என்ன சொல்ல, விஜயண்ணா வெளியே வரல, விஜயண்ணா போய் பார்க்கல, விஜயண்ணா மக்கள் பிரச்சனை. இப்ப பேசுறது எதுவுமே மக்கள் பிரச்சனை இல்லையா? எது இப்ப இன்னைக்கு வேலூர்ல பேசின எந்த மக்கள் பிரச்சனையும் பேசல. நான் முதல்ல மக்கள்கிட்ட வந்து 20 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அந்த வாக்குறுதி பத்தி உங்களுக்கு தெரியல, அத பத்தி பேசல. வாக்குறுதி அவர் வந்து இல்ல அவர் வந்து எடுத்த உடனே என்ன சொல்லிட்டீங்கன்னா, அவர் வந்து நான் ஆட்சி அமைத்த பின்பு மக்களை போய் சந்திப்பேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் எடுத்து வச்சு பேசுறீங்க. அவர் 20 வாக்குறுதி கொடுத்திருக்காருல்ல, அத பத்தி யாருமே ஏன் பேச வாக்குறுதியை மாட்டேங்கிறாங்க? மக்கள் ஏத்துக்கிட்டா ஓட்டு போடுவாங்க. நாம கேட்கக்கூடிய பத்தி ஏன் பேசல? கேட்கக்கூடிய கேள்வி, ஆட்சிக்கு வந்தாதான் மக்களை போய் சந்திப்பேன்னு சொல்லக்கூடியது என்ன அரசியல்? நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். அதாவது அப்புறம் நான் தான் என்ன தமிழ்நாடு, சொன்னா மக்களின் எனக்கு குரல் அரசியல் சொல்லிட்டேன். புரிதல் இல்லைன்னு சொன்னா சார், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் புரிதல் மக்களின் இல்லைன்னு குரல் சொல்றாங்க. சொல்லிட்டேன். மக்களை குற்றச்சாட்டுறாரு. என்ன தலைவர் இவரு? சார், மக்களின் குரல்னா வேற என்ன தலைவர்னு கேக்குறீங்க? மக்களின் குரல், மக்களுக்காக யார் பேசுவா? எங்க விஜயண்ணா வந்து நிக்கிறார். மக்கள் சார், இன்னைக்கு ஒரு அதான் சொல்றேன் இல்லையா, இத்தனை வருஷமா ஒரு அரசியல் அமைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உடனே என்ன சொல்லுவீங்க? இந்த இஷ்யூக்கு பேசல, இந்த இஷ்யூக்கு இவங்க பேசல, அவங்க பேசல, இவங்க பேசல, நம்ம எல்லாரும் பேசுறாங்க. 60 வருஷமா பேசுறாங்கல்ல. எல்லாத்துக்கும் இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? சரி, எல்லாமே அதனால பேசிட்டே இருக்காங்க. அதுதான் தீர்வுக்காக வர பேசி தான் நாட்டுக்கு எடுத்து நீங்க வச்சிருக்கோம் பேசவே இல்லையா? இல்லையே. திரும்ப நாங்க பேசாம இருந்தா சார், நாங்க தான் தீர்வுக்கு இல்ல, வரணும். என்னங்க லாஜிக் இது? நாங்க இல்ல கோகுல், நீங்க பேசுறது அர்த்தம் இருக்கா? நான் நான் கேட்கக்கூடியது, புரிஞ்சுக்கோ. பேசிட்டே இருந்தீங்க, தீர்வுக்கு வந்து எந்த தீர்வு கிடைக்கல, சார், இப்போ- அதனால பேசி நாட்டை எடுத்துட்டாங்கன்னு இல்ல, சொன்னா, இல்ல, ஒரு பட்ஜெட்னு நிமிஷம். ஒன்னு இருந்துச்சுங்க, யூனியன் பட்ஜெட் ஒன்னு இருந்துச்சு, அத பத்தி கருத்து இல்ல. ஐஆர்எஸ் அவர்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பிரச்சனை இல்ல. ஆபீசர் பேசலையா அந்த கட்சியில? உங்க கட்சி தலைவருக்கு பட்ஜெட் சார், ஒன்னு தெரியுமா தெரியாதா? சார், விஜய்க்கு இப்போ கட்சி நீங்க பட்ஜெட் தான் போட்டது இப்ப தெரியுமா இவர் தான் தெரியாதா? சொன்னாரு. இப்போ நம்ம தோழர் சொன்னாரு, விஜய் மட்டும் தான் ப்ரோடெக்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க கூட இருக்க செகண்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் யாருமே இது பண்ணலன்றீங்க. அப்புறம் அவர் வந்து பேசுறாரு, பேசினா அப்ப அவர் வந்து ஏங்க, பேசுற இந்த தலைவர் நாட்டோட அவர் முக்கிய பேசலையான்னு பிரச்சனைக்கு கேக்குறீங்களா? ஒரு இல்ல, புரியல பட்ஜெட் எனக்கு. குறித்து இந்தோ அப்போ யூஎஸ் இந்த- நியூ இது இப்போ ட்ரேட் டீல ஒரு பத்தி எக்ஸாம்பிள் இல்ல வச்சுக்கலாம் சார். திருப்பரங்குன்ற சார், ஒரு பத்தி எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் சார். சிறுபான்மையர் தாக்கப்படுறத சார், பத்தி நீங்க budget இஸ்லாமியர் விஷயம் தாக்கப்படுறத பேசுறீங்க பத்தி சார். இத எதை பத்தியாவது இன்னைக்கு சார், என்ன பேச விடுங்க. நான் என்ன கேக்குறேன், என்ன பேச இந்த விடுங்க. பிரச்சனை எல்லாம் இப்ப சொல்றேன்ல, நான் இத பத்தி எல்லாம் இன்னைக்கு வந்து அவர் பேசினார்ல, ஒரு கூட்டம் போட்டார்ல, இருங்க ஒரு சார். பெர்மிஷன் ஏன்னா இப்போ கிடைச்சது, நீங்க அத budget பத்தி விஷயம் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதை நான் பேசிக்கலாம்ல. பேசி முடிச்சிடுறேன். பட்ஜெட்டுக்குன்னு ஒரு விஷயம் பேசுனீங்கல்ல, அந்த பட்ஜெட் விஷயத்தை ஆல்ரெடி எக்ஸ் ஐஆர்எஸ் ஆபீசர் அவர் பேசிட்டார். ஒரு தடவை தான் பேசுவாங்களா சார், தாவேக்கால? பேசிட்டார் சார். ஒரு தடவை தான் நீங்க தாவேக்கால பேசவே இல்லைன்னு பேசுவாங்களா? சொன்னீங்க. நீங்க பேசவே இல்ல, இல்லை. உங்க தலைவர் பேசவே உங்க மாட்டாரா? question பேசவே உங்க இல்லை. தலைவர் நாங்க பட்ஜெட்னா பேசிட்டோம்னு என்னன்னு தெரியுமா சொல்லிட்டோம். தெரியாதா? சார், விஜய்ன்றவருக்கு இது- பட்ஜெட்னா தெரியுமா? இல்ல, ஒரு இல்ல, அவர் நிமிஷம் இன்னைக்கு பேசலாம்ல, சார், ஒரு இன்னைக்கு நிமிஷம் என்ன பேசலாம்ல. பேச விடுங்க சார். நீங்க இல்ல, பேச நான் விடாம இல்ல, நீங்க கேட்டுட்டு இருந்தா எப்படி நான் விளக்கம் சொல்லக்கூடியது, கொடுக்கறது? நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன நான் எப்படி இருக்குன்னா, விளக்கம் கொடுக்கறது சொல்லுங்க. நீங்க தாராளமா சொல்லுங்க. நான் நீங்க எனக்கு அந்த டைம் time எடுத்துக்கோங்க. கொடுக்குறீங்க, நான் நான் கேட்கக்கூடிய பேச ஒரே ஒரு விடுங்க. விஷயம், இன்னைக்கு கூட்டம் அவர் போட்டார்ல, பெர்மிஷன் வாங்கி தானே போட்டாரு. இன்னைக்கு பட்ஜெட்டை பத்தி பேசலாம், திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசலாம், சிறுபான்மையினர் மீது நடந்த கிறிஸ்துவ அன்னைக்கு நடந்த தாக்குதல், இஸ்லாமியர்கள் மீது நடந்த தாக்குதலை பத்தி பேசலாம், இதெல்லாம் இந்தோ பேசுனா இந்தோ அரசியலா யூஎஸ் சொல்லுங்க. ட்ரேட் டீல பத்தி சார், பேசலாம். இதெல்லாம் பேசினாதான் மக்களுக்கான அரசியல் நீங்க நினைக்கிறீங்களா? வேற சொல்லுங்க. எதுங்க? சார், என்ன சார், வேற எதுங்க மக்களுக்கு அரசியல்? அடிப்படை பிரச்சனை இருக்கு சார். இங்க இல்ல, வாழ்வாதார இந்தோ பிரச்சனை, யூஎஸ் டீல் வந்து இங்க மக்களோட ஒரு அடிப்படை ஒருத்தர் மேல பிரச்சனை கடன் இல்லையா? இருக்கு. அதுவே திருப்பரங்குன்ற அடிப்படை பிரச்சனை. பிரச்சனை நீங்க இல்லையா? வந்து வேற எது? திருப்பரங்குன்ற இல்ல, பட்ஜெட்டை விட மக்களோட சார், அரசியல் இருங்க, அடிப்படை ஒரு பிரச்சனை நிமிஷம். எதுங்க? சார், budget நான் கேட்கறது பேசுறீங்க. ஒரு நாட்டோட என்னோட பட்ஜெட்டை question விட ஒண்ணு இருக்கு மக்களோட சார். அடிப்படை சார், பிரச்சனை என்னோட எதுங்க? question ஒண்ணு இருக்கு சார். பட்ஜெட்னு சொல்றீங்க. ஆல்ரெடி இங்க வந்து 4.5 லட்சம் கோடி கடன் இந்த வருஷம் இந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. மொத்தம் 10 லட்சம் கோடி அத பத்தி கடன் நீங்க ஆயிடுச்சு. பேசிருக்கலாம்ல. இருங்க சார், நான் சொல்றேன். அத பத்தியாவது சார், பேசலாம்ல. அதான் நான் சொல்றேன்ல சார். நான் பேசறல சார். அவர் அத பட்ஜெட்டை பத்தி ஒரு செட் ஆஃப் லீடர்ஸ் பேசிட்டாங்க. இது வந்து ஒரு அவங்களோட வந்து ஒரு ஸ்டாண்டுன்னு வெச்சுக்கோங்களேன். அதாவது நீங்க பேசிட்டீங்களா, ஓகே, இத வந்து மாத்தி மாத்தி பேசுறதுக்கான தலைவர் அவர் இல்ல. ஸ்டாண்ட் 1 விஜய் அண்ணா வந்து இதுல விக்ரவாண்டியில ஃபர்ஸ்ட் ஒரு மாநாடு போட்டு என்ன பேசினாரோ அதே ஸ்டாண்ட்ல தான் இன்ன வரைக்கும் இருக்காரு. பேசவே கூடாதுன்ற ஸ்டாண்ட்லயா? அவர் அப்படி சொல்லியே பேசலையே சார். முதல்ல அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார் சார், அரசியல் எதிரி யாருன்றதை சொல்லிட்டார், கொள்கை எதிரி யாருன்னு சொல்லி ஸ்டில் இன்ன வரைக்கும் இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறார். ஓகேங்களா? உடனே இப்போ வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து பேசிட்டார் பட்ஜெட்டை பத்தி. திரும்ப நீங்க வந்து விஜயனை வந்து பேசுறேன்னு சொல்றீங்க. அருண்ராஜ் தான் பேசுவார், விஜய்க்கு பட்ஜெட்டை பத்தி பேச தெரியாது நான் எடுத்துக்கிறேன். திரு முருகவேல், உங்களுடைய கருத்து எனக்கு வேணும். அதாவது எங்க கட்சியில ஒரு தலைவர் பேசிட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு, திருப்பி அதெல்லாம் எல்லாரும் வந்து எல்லாத்தையும் விஜய் எல்லாம் பேச மாட்டார், அதுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க, அவங்க பேசினா போதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று, என்ன பேசினா தமிழ்நாட்டு மக்களை பேசுறது, என்னோட அரசியலை வந்து கேள்வி எழுப்புனீங்கன்னா தமிழ்நாட்டோட மக்களுடைய அரசியல் புரிதலை தப்பு சொல்ற மாதிரின்னு சொல்லுது இருக்குல்ல, அது அப்புறம் நானே தான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கலன்னு சொன்னா நானே எனக்கு தமிழ்நாடே என் வீடு தான் பேசுறது இருக்குல்ல, இது என்ன ஒரு மாதிரியான ஒரு டிக்டேட்டோரியல் மைண்ட் செட்டா, நார்சிஸ்டிக் பிஹேவியர் அது. எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன், இல்லை வந்து நான் சொல்வது தான் உங்களுக்கு உங்களோட ஒரு போதாமைகள்லாம் இருக்குது, அதை திருத்திக்கிங்கன்னு சொல்லி பல்வேறு நபர்கள் சொல்கிறாங்க.
மக்களை சந்திக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் கருத்து சொல்லணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன், என்ன குற்றம் சொன்னீங்கன்னா அப்போ மக்களோட அரசியல் புரிதலே தப்புன்னு சொல்லுவேன்றது. இது என்ன அரசியல்? இது எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இவரோட பேச்சை? இல்லை, இதை நம்ம வந்து விஜயோட உளவியலாக பார்க்க வேண்டியதில்லை. ரொம்ப பிளான்டாக ஒரு குழு வந்து தயாரித்த ஒரு பேச்சு அது. அவருடைய ரசிகர்களுக்காக, இப்போ இருக்கிற தாவேகா தொண்டர்களுக்காக ஒரு திட்டமிட்ட முறையில் ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஸ்பீச்சில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்கிறாரு. இப்போ சினிமாவில் ஒரு வழக்கமாக பேசுகிற அந்த பஞ்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருடைய பேச்சில் வந்திருக்கு. இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பட்ஜெட் அனலைசிஸ் இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் லெவலுக்கு வந்து அங்கே இடமே இல்லை. அவர் வந்து ஒரு உணர்வு பூர்வமாக தன்னுடைய கேடர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை விட்டுறாரு. இது வந்து ஸ்டாலினுக்கும் எனக்கும் மட்டும் நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், தன்னையே வந்து ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து நிறுத்திட்டு தன்னுடைய கேடர்ஸுக்கு அவர் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து இது போதும், மற்றவங்கெல்லாம் அதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ அதிமுக அதில் ஒரு விஷயமே கிடையாது, திமுக தாவேக தான், நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், நான் தான் தமிழ்நாடு, மக்கள் என் பின்னாடி இருக்காங்க. குறைச்சு மதிப்பிடுறோமா அந்த இளைஞர்களோ இல்லை அவரை நம்பி இருக்கக்கூடிய ஆதரவு வட்டத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் அது போதும் அப்படின்றது வந்து அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணணுமா அவருடைய தொண்டர்களை, ஆதரவாளர்களை? ஏறக்குறைய இல்லை, அவருடைய தொண்டர்கள் வந்து ரொம்பவும் படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு விஜய் வைக்கிற அந்த நிலை இருக்கு இல்லையா, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான போட்டி அப்படிங்கிறது வந்து குறைச்சு மதிப்பிடுறது இல்லை, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கிறது. நம்ம தான் முன்னேறி போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம்ன்றத பத்தி நான் கேட்கல. என்னுடைய கேள்வி வந்து இந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேச வேணாம், அவங்களுக்கு இது பேசினா போதும்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ இது ஒரு பட்ஜெட்ன்றதை விட வேற எதுவும் நாட்டில் வந்து மக்களுடைய பிரச்சனை முக்கியமான பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு தெரியல. அது அப்போ அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை, சிறுபான்மை மீது தாக்குதலை பற்றி பேச வேண்டியதில்லை, இல்லை மத நல்லிணக்கத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. அப்போ இதெல்லாம் தவிர்த்து விட்டு பொதுவாக வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரெட்ரிக், நீங்கள் சொன்னது மாதிரி நீ சொல்லணும்னா பஞ்ச் டைலாக், மிஸ்டர் ஸ்டாலின் சார் உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி, திமுக ஒரு பக்கம் ஒன்று தாவேகா ஒன்று டிஎம்கே திமுக இப்படின்னு சொல்றது மட்டும் போதும்னு நினைக்கிறத பற்றி கேட்குறேன். அதுதான் வந்து குறைத்து மதிப்பிடுறா, இது பேசினா போதும் அவங்களோட ஆதரவாளர்களுக்கு நினைக்கிறாரா? இல்லை, அது வந்து ஒரு 18-20 வயசு பசங்களுக்கு வந்து அது போதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது போதுமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், பல்வேறு மாட்டேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், விஜய் வந்து பிஜேபியை நேரடியாக தாக்கறக்கோ விமர்சிக்கிறதுக்கோ தயாராக இல்லை. அதிமுகவில் முதல்ல எம்ஜிஆர் எடுத்த அதே நிலை தான். அவர் வந்து ரொம்பவும் தேவையான மட்டுமே மத்திய அரசுக்கு எதிரான ஒரு நிலை வந்து எடுப்பார், அதே மாதிரி தான். ஆனால் மத்திய அரசு வந்து தாவேக்காவை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு, கடுமையான தாக்குதல். தமிழ்நாட்டை மத்திய அரசு பண்ணுறதை விட்டுருங்க, திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி பல விஷயங்கள், ஜிஎஸ்டியில் நமக்கான பங்கை கொடுக்கல, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. தனிப்பட்ட முறையிலேயே கூட தாவேக்காவை வந்து வாட்டி வதச்சிட்டு இருக்குது மத்திய அரசு. இப்போ கூட இவர் சொன்னார் இல்லையா, பல்வேறு கட்டுப்பாடுகள் பிரச்சனைகள்னு, இது எல்லாத்துலேயும் மத்திய அரசுடைய கை தான் இருக்குது. ஆனால் மத்திய அரசை வந்து நேரடியாக பேசுறதை அவங்க வந்து தவிர்க்கிறாங்க, தங்களுடைய எதிரியா திமுகவை மட்டுமே நிலைநிறுத்திக்கிறாங்க. மத்திய அரசை சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, பயங்கரமா வந்து நெருக்குதலுக்கு உள்ளாகிறாங்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அப்படின்னு நீங்க நேரடியாகவே சொல்றீங்க. இவ்வளவு அது ஒரு கொள்கை எதிரி இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு மினிமம் டிசென்ட் அது வேண்டாமா, ஒரு ரிசென்ட்மெண்ட் வேண்டாமா, நம்ம வந்து இது எதிர்ப்பையாவது பதிவு செய்ய வேண்டாமா? ஒரே முறை கடைசியா வந்து அருண்ராஜ் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த கட்சியினுடைய கொள்கை புற பொதுச் செயலாளர் சொன்னார், எங்களை பாஜக அழுத்தம் தருதுன்றது இப்பதான் சொல்லியிருக்காரு முதல் முறையா. அப்போ ஒரு தலைவராக வந்து அதை பேசுறதுக்கு கூட துணிவில்லாத ஒருவர் இவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்க போறார்? ரெண்டாவது, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லினா நடக்கக்கூடியது பாராளுமன்றமான்னு கேட்கிறார். அதுக்குள்ள இருக்கக்கூடிய கொள்கை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமே அவருக்கு புரிதல் இல்லையா? இல்லை, அதை வந்து இவங்க என்ன சொல்லட்டா துணிச்சல் இல்லை அப்படின்னு நான் வந்து பார்க்கல. அதை ஒரு விதமாக நுட்பமாக ஒரு எம்ஜிஆர் பாணியில் கையாளுறாங்க. ரொம்பவும் திட்டவட்டமாக சொல்லப்போனால் நேரடியாக பாஜக அரசை பகைச்சிக்கிறதுக்கு இவங்க வந்து விரும்பலை, ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு எதிராக நிற்கிறதுக்கு இவங்க வந்து விரும்பலை. நீ விரும்பி இருந்தாங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கணும், அதை சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் பாஜகவுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சு ஒரு இப்போ அண்ணாமலை இந்த மாதிரியான தலைவர்களோட நின்று ஒரு ஃபோட்டோ கீட்டோ போடுற மாதிரியான இடத்துக்கும் வந்து போகலை. ஒரு கழுவுற மீனில் நழுவுற மீனாக போயிட்டுருக்காங்க. திமுக அவங்களுக்கு ஒரு சேஃப் டார்கெட்டாக இருக்குது.
அப்போ ஐடியாலஜிக்கல் வாருக்கு வந்து தாவேகா தயாராக இல்லை. எம்ஜிஆர் என்னைக்காவது ஐடியாலஜிக்கல் வார் வந்து நடத்தியிருக்காரா? அதே தான் தாவேகாவும். ஐடியாலஜிக்கல் வாருக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் மத்திய அரசோட நேரடியாக வந்து நிற்கணும். திமுக அதுதான் சொல்லுது. ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு தளத்தில் நின்றுட்டு என்டிஏவை திமுக வந்து எதிர்கொள்ளுது. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்குது. ஜிஎஸ்டியில் தங்களுடைய வரி பங்கை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு திமுக தன்னுடைய நிலையை வந்து தெரிவிக்குது. நீட்டில் வந்து தெரிவிக்குது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து தாவேகா வந்து எடுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிஏவை போட்டியிலிருந்து வெளியே தள்ளுற ஒரு நிலையை வந்து எடுக்கிறாங்க. ஒரே அடியாக என்டிஏக்கு ஆதரவு, மறைமுக ஆதரவு அப்படியும் போகாமல், ஆனால் அதே நேரத்தில் அதை எதிர்த்துக்கவும் செய்யாமல் ஒரு நுட்பமான ஒரு பேலன்ஸை வந்து கடைப்பிடிக்கிற மாதிரி தெரியுது தாவேகா. சத்யராஜ், முக்கியமான 2 விஷயம். ஒன்று, அவர் முருகவேல் சொன்னது வந்து அவர்கள் கொள்கை போருக்கு வந்து தயாராக இல்லை பாஜகவோட, அதனால தான் அவங்க எதிர்க்க விரும்பலை, பேசுகிறதா இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று நாங்கள் அதற்குன்னு ஆட்கள் இருக்காங்க, அவங்க பேசுகிறத பேசுகிறாங்க, அது போதாதா அப்படின்னு சொல்லி கோகுல் கேட்குறாரு. அதை விட எனக்கு ஒரு சந்தேகம், இந்த 3வது விஷயம் என்னென்னா, வரக்கூடிய தேர்தல் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு கொள்கை சித்தாந்த ரீதியாக கொண்டு போகிறார். தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்லக்கூடியது மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு அவர்கள் பேசக்கூடிய தத்துவமும் அதற்கு எதிராக உரிமைகளை வந்து பறிக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தேர்தலை கொண்டு போகிறாங்க. அதனால தான் அவர்கள் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் விஜய் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடியதுன்றது, அவர் பேசுகிறது ஸ்டாலின் சாரும் நானும் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக கொண்டு போகிறார்ல, தனி நபர் சார்ந்த ஒரு தேர்தலாக. இந்த பிரசிடென்ஷியல் போல் யூஎஸ்எல் நடக்கிற மாதிரி நீங்கள் ஒபாமா அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்னு போகிறதோ, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது இருக்குல்ல, அது நீங்கள் ஜோ பைடன் வர்சஸ் ட்ரம்ப் அப்படின்னு போகிற அந்த நிலைக்கு தள்ள பார்க்குறாரு அவர். தனிநபராக 2 பேர் மோதி பார்க்கலாம் அப்படின்றது, அது அந்த மாதிரி போன எனக்கு தோணுது. இப்போ இந்த 3 விஷயமும் எப்படி பார்க்க? அமெரிக்காவினுடைய செட்டப்புக்கு, அவங்களுடைய ஃபெடரல் ஃபார்மெட்டுக்கு அது பொருந்தலாம், பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மனநிலை இருக்குது. தியரட்டிக்கலாக அது என்ன அப்படிங்கிறது இந்திரா சொன்னார். நீங்கள் வந்து திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட 2000 பத்திரிகைகளை ஆரம்பித்து மக்கள்கிட்ட பேசி எழுதி, அதுக்கப்புறம் தான் அது என்ன பேச்சு என்ன எழுதுச்சுன்னு தான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து டெல்லியை சவால் விட்டு தான் அவங்களுடைய அரசியலே துவங்குது. அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையில் தான் அரசியல் துவங்குது. நீங்கள் அவ்வளோ தியரட்டிக்கலாலாம் போக வேணாம். நான் வந்து விஜய் வந்து நீங்கள் தியரட்டிக்கலாக கூட நான் பார்க்கல. உங்களுக்கு குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா அதை நீங்கள் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு பொது அரசியலை பார்க்கக்கூடிய பொது மனதில் மோடி குறித்தும் பாஜக குறித்தும் என்ன நரேஷன் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வாக்கே வாங்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒன்றில் ஒரு மொழிப்போர் தியாகி அனுசரிப்பு நாளைக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிறாங்க, சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்குறாங்க, 2500 கோடி மேலே ஒதுக்குறாங்க, தமிழுக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நரேஷன் அவ்வளவு தெளிவாக இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு. அப்போ இங்கே என்னன்னா, இயல்பாகவே ஏற்கனவே காலங்காலமாக இருக்கக்கூடிய டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற இஷ்யூ வந்து இந்த 3 ஆண்டுகளில் பயங்கரமாக மூர்க்கப்படுத்தியிருக்காங்க திமுக. அதுக்கான நியாயம் திமுக இருக்கு. நீங்கள் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க திமுகவில், தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கீழடி விஷயத்திலிருந்து மொழி சிக்கல்கள் குறித்தான ஃபண்ட் அலோகேஷன்லேருந்து டீலிமிட்டேஷன்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு உரையாடலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இந்த உரையாடலையாவது நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் அட்மாஸ்பியர்ல என்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க பாருங்க. குறைந்தபட்சம் யதார்த்தத்தை தெரிஞ்சுட்டாலும் ஓட்டு வாங்குறதுக்காவது பயன்படும். ஆமா, நீங்க வந்து இந்த ஒரு ஒற்றை தன்மையோட ஏதாவது நீங்க வந்து எம்ஜிஆர் காலம் அப்படிங்கிறது வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய பீரியட் அப்படிங்கிறது இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய ஒரு எதாச்சியமான போக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்திலுமே ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாருமே கேள்வி கேட்டு தான் இருக்காங்க. ஒரு டிப்பிங் பாயிண்ட் வரும்போது இன்னுமே இஷ்யூ வேறு மாதிரி போகும். அப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை இப்போ மணிசங்கர் ஐயர் பேசுனது குறித்து சொன்னார்கள். அது மட்டும் கிடையாது, வடக்கில் இருக்கக்கூடிய தலைவர்களே ஏன் தமிழ்நாட்டையும் ஸ்டாலின் அவர்களையும் மாடலாக காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய பொது அரசியல் மன ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு சர்வாதிகார கட்சியை நோக்கி கேள்வி கேட்கறது தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாகவே இன்னைக்கு இருக்குது. அதை ஒற்றை தன்மையை எதிர்த்து, ஆமாம், அது ஐடியாலஜிக்கலான பயங்கரமான ஃபைட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் ஒரு இஷ்யூனாலும் ஒரு குரல் கொடுக்குறாரு. மகாராஷ்டிராவில் சிறுபான்மையின மக்களுக்கான ரெசர்வேஷன் அங்கே வந்து இவங்க காலி பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு குரல் கொடுக்கப்படுது. இது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நமக்கு நாளைக்கு எதுவும் நடந்துராது இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? இந்த ஹோப் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து இப்போ இடையில சில நரேஷன்லாம் செட் பண்ணாங்க, அவ்வளோதான் விஜய்க்கு எல்லாமே சிறுபான்மையின ஓட்டு மொத்தம் போயிடும் இப்படிலாம் ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாப்பை அவங்களுக்கு இன்செக்யூர் ஏற்பட்டிருக்கு. டெல்லியினுடைய பாலிசி, இந்துத்துவாவினுடைய பாலிசி, ஆர்எஸ்எஸ்னுடைய பாலிசி, அந்த இன்செக்யூரை நீங்கள் எப்படி அறுவடை பண்ண போகிறீங்க?
அப்போ திமுக அது தெளிவாக செய்கிறாங்க. அவங்க திருப்பரங்குன்ற விஷயத்தில் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அது. அது வந்து கிட்டத்தட்ட 1986 ராஜீவ்காந்தியால் செய்ய முடியாத ஒரு விடயத்தை பாபர் மசூதி விஷயத்தில், திருப்பரங்குன்ற விஷயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ராஜீவ் திறந்து விட்டார், இவர் பூட்டிட்டார். ஆமா ரொம்ப தெளிவாக பூட்டலாரு, நிறுத்தினார், கலவரத்தை தடுத்தார். ஸோ அது நாளைக்கு என்ன தெளிவாக தெரியுது. அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாபர் மசூதிக்குள் இவங்க எப்படி போய் அதை இடிச்சாங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அதை திறந்து வெளிப்படையாகவே வந்து அன்னைக்கு இருந்த அதில் எனக்கு ஒரு சந்தேகம் சத்யராஜ். அதாவது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன்குன்றத்தில் சம்பவம் நடந்தால் மட்டும்தான் பேசணும்னு இல்லையா? அது வந்து பீகார்லையும் உத்தரப்பிரதேஷ்லையும் ஒரு சிறுபான்மையர் தாக்குதல் நடக்கும்போது புல்டோசர் வச்சு வீடு இடிக்கப்படும் போதும் பேச்சு எழுப்பணும் இல்ல? ஆமா. அப்போ வெறுமனே நம்ம திருப்பரங்குன்றத்தோட அதை சுருக்கி அப்போ தேசிய அளவில் பஜ்ரங் தளும் விஹெச்பியும் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் அங்கே சிறுபான்மையினர் சர்ச்சுக்குள்ள பூந்து அடிக்கும் போது அதற்கும் சேர்த்து தானே குறை கொடுக்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். இல்ல அதுதான் வந்து இங்க ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நீங்க வந்து உண்மையிலேயே மக்கள்கிட்ட போய் உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும்னா நீங்க இந்த வேலையை செய்யலைன்னா உங்களால குறைஞ்சபட்சம் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு சித்தாந்தம் இல்லை, நீங்க அந்த 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 தியரட்டிக்கல் டெஃபினேஷனுக்குள்ள போல அது ஒரு பெரிய டிபேட். தியரியில டூ மச் அதுல வந்துருவோம். நீங்க பிராக்டிகலா புரிஞ்சுங்க. ஒருத்தனை போய் அடிக்கிறான் அப்படிங்கும்போது கூட போய் என்னப்பா ஒன்றும் பிரச்சனை கேட்டாதான் அவன் கூட வந்து நிற்பான். நீங்க அதை செய்யலை அப்படிங்கும்போது அவன் எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு வாக்கு சேகரிப்பான், உங்களோட வந்து நிற்பான், உங்களோட கட்சியா மாறுவான். அதை தாண்டி விஜயுடைய பேச்சு இருக்குல்ல, என்ன நான் தான் தமிழ்நாடுன்னு ஈக்குவேட் பண்ணிக்கிறது இருக்குல்ல, தன்னை சுத்தி தான் அப்படின்றத, இது வந்து ஒரு ஜனநாயக தன்மையே இல்லாதன்றது கூட இந்திரா சுட்டி காட்டினார். இன்னைக்கு சில பத்திரிகைகளை வந்து விமர்சனமாவே வந்து வெப்சைட்ஸ்ல எழுதியிருந்தாங்க. ஹிட்லருடைய படத்தை போட்டு கூட ஹிட்லர் மாதிரியே ஒரு பண்றாரு, கையெல்லாம் தூக்கிட்டு போட்டிருந்தாங்க. ஆமா, இப்போ நான் அவ்வளோ பெருசாலாம் யோசிக்கல. இது விஷயம் என்ன அப்படின்னா அவர் மேல வரக்கூடிய விமர்சனங்களை அவர் டைவர்ட் பண்ணி விடுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ என்ன ஏதோ ஒரு ஹிட்லர் மாதிரி கையை தூக்கி அந்த உறுதிமொழி எடுத்து நான் பார்த்தேன். ரொம்ப பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட சல்யூட் அது. ஆமா, நாட்சி சல்யூட். இப்போ இது எனக்கு என்னன்னா, நீங்க வந்து ஒரு கேள்வி உங்க மேல முன்வைக்கப்பட்ட கேள்வியை நீங்க ஏன் வந்து அப்படியே வந்து கடந்து போறீங்க? அது வந்து மக்களை விமர்சனம் பண்ற மாதிரி அப்படியே மோடி பண்ற மாதிரி தான். நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே நீங்க வந்து தேச விரோதிகள் அப்படின்னு சொல்ற ஒரு பாணி இருக்கு இல்லையா? நீங்க என்ன கேட்டாலும் ஆமா, நீங்க என்ன கேட்டாலும் நீங்க மக்களை கேட்ட மாதிரி தான். அவ்வளவுதான். இது வந்து மக்களுக்கு எதிரான இவங்க தான் மக்கள் அப்படின்னா அப்போ வந்து அதிமுக கூட்டம் போடுது, திமுக இளைஞரணி கூட்டம் போட்டுருக்காங்க. அவங்க வந்து 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வந்து உட்கார்றாங்க. இவங்க ஆளுங்கட்சி சாதகமா இருக்கு, அதனால போட்ட முடியும். அதிமுக போடுது, நாம் தமிழர் போடுது, எல்லா கட்சியில போய் ஆட்களை உட்கார்றாங்கல்ல. இப்போ நீங்க வந்து அவங்க அந்த அந்த பிம்பத்தை மட்டும் விஜய்ங்கிற இமேஜை அப்படியே அவங்களுக்கே தெரியல. விஜயனுடைய இமேஜினுடைய பவர் என்னன்னு நீங்க போன மீட்டிங்ல 30% சொன்னார் அவர். அடுத்து தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா அந்த வாரத்துல 2 வாரத்துல ஆதவர்ஜுனா ஒரு டேட்டா சொல்றாரு, நிர்மல் ஒரு டேட்டா சொல்றாரு, ஒருத்தர் 27ங்கிறாரு, ஒருத்தர் 40ங்கிறாரு, ஒருத்தர் 30ங்கிறாரு, மாத்தி பேசினாங்க. ஆக்சுவலி விஷயம் என்ன அப்படின்னா நாங்களே சர்வே எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. நீங்க எடுத்து சர்வே என்ன ஆதரவு பெருகுது கூடுதலா இருக்கலாம். அப்ப நீங்க அது என்னன்னு சொல்ல மாட்டேன், அது என்னன்னே தெரியல உங்களுக்கு. அப்ப அந்த பிம்பத்தை உடைச்சிடக்கூடாது. அந்த பிம்பத்தை எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிம்பத்தை அவங்க தேர்தல் வரைக்கும் சேஃப்கார்டு இல்லை, தேர்தலுக்கு பிறகும் பண்ணுவாங்க. விஜய் தேர்தலில் கூட நிற்க மாட்டார், பயப்படுவார்னு தோணுது. கோகுல், அதாவது குறைந்தபட்சம் கலை யதார்த்தன்றது பாஜக எதிர்ப்பு மனநிலைன்றது மக்கள்கிட்ட பரவலாக இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறார். அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டா கூட வந்து உங்களுக்கு தேர்தல் அதான் என்னென்ன தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருக்குன்றத அவர் சொல்கிறார். பல்வேறு பிரச்சனைகள் நம்ம கூட ஏற்கனவே பேசணும், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அதை புரிந்துக்கிட்டு அது மாதிரி அரசியலை முன்னெடுத்தா கூட உங்களுடைய ஆதரவு பெருகும் இல்லை, கொள்கை எதிரி எதிர்த்து அதை பேசுவதில் என்ன தயக்கம்ன்றது ஒரு விஷயம். முதல்ல இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க, பிஜேபியை வந்து எதிர்த்து பேசலை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு நரேஷன் செட் பண்ணாங்க. எதிர்த்து பேசாமல் தான் வந்து பிஜேபி ஒரு கொள்கை எதிரின்றதை ஃபஸ்ட்டு விஜயண்ணா சொன்னார், தாமரையில் தண்ணி ஓட்டாதுன்றதும் விஜயண்ணா சொன்னார். இதெல்லாமே எதிர்த்து பேசிட்டு வந்தாச்சு. அதுக்கான விளக்கத்தையும் இன்றைக்கி பேசின ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டார். இன்றைக்கி இங்கே நடக்க போகிற எலெக்ஷன் எதுனா தமிழ்நாடோட மாநில எலெக்ஷன் நடக்க போகுது. எதுக்கு டெல்லியும் இதையும் சேர்க்குறீங்க? எனக்கு இங்கே ஆளுங்கட்சி யாரோ அவங்கள தான் நான் எதிர்க்கிறேன். டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றது தான் அவர் ஸ்டாண்டில் அவர் ஸ்டாண்டில் இருக்கார். இப்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் எதிர்த்து பேசுகிறோம், நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும், மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடையை காட்டுறதுக்கும் ஆளுங்கட்சியான அப்புறம் வெள்ளை கொடையை காட்டுறதுக்கும் வந்து எதிர்ப்பு கிடையாது. ஒரே ஸ்டாண்டில் நிற்கணும். ஸோ கொடியை காட்டாமல் இருக்கிறதும் தப்பு இல்லை, அதுதான் சொல்கிறேன் இல்லைங்க. நான் கொடியை காட்டாமல் இருக்கிறது தப்பு இல்லை. நாங்கள் எதிர்த்து பேசுறதுல நீங்கள் பேசலன்னு சொல்லிங்க, நாங்கள் பேசிட்டோம், நாங்கள் பேசி முடிச்சுட்டு இங்கே வந்துட்டோம். என்ன பேசி இங்கே அதுதான் சொல்கிறேன். பாஜக நான் முடிச்சிடறேன் சார். இன்னைக்கு மக்கள் இன்னும் ஒரு 50 நாள் 40 நாளில் எலெக்ஷன் நடக்க போகுது. மக்களோட மனநிலையில் முதல்ல வந்து என் வீட்டை சரி பண்ணணும்.
வீட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் தெரு, அதுக்கப்புறமா ஏரியா, அதுக்கப்புறமா ஊர், அதுக்கப்புறமா நாடு, அப்படி தான் போக முடியும். என் வீட்டிலே 1000 பிரச்சனை இருக்குது எனக்கு. இங்கே தமிழ்நாடு மக்கள் ஒருத்தனுக்கும் தனிநபர் கடனே வந்து பல லட்சம் வந்து இன்றைக்கி தனிநபர் கடனாக ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மேலே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தான் நான் சரி செய்ய வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தீர்வுக்கு கொண்டு வந்துடுறேன். நீங்கள் சொல்கிற நீங்கள் சொன்னீங்க கோகுல், தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது, கடன் கூடிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களே, கடன் வாங்குற நீ கடன் தான் வாங்க முடியும், உனக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒன்றிய அரசு இருக்குல்ல, கடன் வாங்க நிர்பந்திக்கிற ஒன்றிய அரசு இருக்குல்ல, அப்ப அதையும் சேர்த்து கேள்வி. ஏன் சார் அப்போ வாக்குறுதியில் இலவசம்னு கொடுக்குறீங்க? ஏன் மக்களை இன்னும் ஏமாத்தி? இலவசங்களை தாண்டி நான் சொல்றேன், நீங்க கொடுக்க வேண்டிய, நீங்க என்ன சொல்றீங்க, வீட்ல பிரச்சனை இருக்கீங்க, உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்விக்கு கொடுக்க வேண்டிய வீட்ல கடன் 3548 கடன் இருக்கு, கடன் மேல கடன் வாங்கி நான் கேக்குறத கொடுக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் கேக்குற உள்வாங்க. நான் சொல்றது வீட்ல பிரச்சனை, நீங்க சொல்றது நான் பாயிண்ட் டேக்கன். கடன் இருக்கு, 4 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அப்போ அதுக்கு அவங்க முக்கியமாக அரசு சொல்கிறது என்னென்னா, வரவேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்கறது இல்லை, டிவால்வ் பண்ண நிதியை கொடுக்கறது இல்லை, செஸ் சர்ச்சார்ஜ் ஏற்றிக்கிறீங்க, இங்கே வரக்கூடிய நிதியை குறைச்சிட்டீங்க, பாரோ பண்ணி தான் என்னால் வாங்க முடியுது, அரசு நடத்த முடியுது, எல்லா தொகையும் போய் வந்து இலவசங்களுக்கு கொடுக்கறதுன்னு கொடுக்கலாம், அதுவும் மக்கள்கிட்ட போகுது. அப்படின்னா வந்து 5000 ரூபாயை கண்டிச்சு பேசியிருக்கலாமே, அவர் கண்டிக்கலையே, வரவேற்கிற நேரம் வாங்குங்க, நிறைய வாங்குங்கன்னு சொல்றாரு. நான் கேட்கறது அப்போ மக்கள் அதே தான் நீங்க சொல்ற சிம்பிளான பாயிண்ட். 3548 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பணம் தானே, அதை ஒரு ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது, நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுக்குன்னு சொல்லுது. அப்ப எதிர்த்து பேசணும்ல இன்னைக்கு. சார் ஆளுங்கட்சி ஏத்து நீங்க ஏன் சார் வெள்ளக்குடி காமிச்சு வரவேத்தீங்க? முதல்ல எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க டிஎம்கே நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சார் ஒரு நிமிஷம் நீங்க ஏன் வரவேற்தீங்க கேக்குறேன். நான் கேக்குறது ஒரு புரோட்டோகால்ங்க, பிரைம் மினிஸ்டர் வந்தா வரவேற்கணும். நான் கேக்குறது அத மீறி வந்த உச்சநீதிமன்றத்துல ஒன்றிய அரசு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் புரோட்டோகால்ல கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க சார். நான் இல்லன்னு சொல்ல, மக்களுக்கு என்ன தேவைன்றதை ஃபாலோ பண்ண மக்களுக்கு தேவையான கொடுத்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. பெண்கள் பாதுகாப்பு இல்ல. ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன் சார். நான் நீங்க சொல்லக்கூடிய நிதியை கேட்டு தான் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. நான் முடிச்சறேன், அதான் சொல்றேன் இல்லையா? ஆனா அத பத்தி வாய் திறக்க மாட்டேன்றாரு. அதுக்கான விளக்கத்தையும் அவர் சொல்லிட்டாரு சார். இங்க இருக்க போற எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன். தமிழ்நாட்டுக்கு காசு வரலன்னு தாங்க சார் யார் எதிர்க்கறன்றத பேசுறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து டெல்லிக்கு காசு கொடுக்கலன்னு திரும்ப அவரும் சொல்லிட்டாரு. அத தெரியாம சைடுல இருக்கவங்களா வந்து ஏறிக்காதீங்கன்றத சொல்லிட்டாங்க. தன்சானியாவுக்கு காசு கொடுக்கல, நான் கேஸ் போட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஏன் கொடுக்கலன்னு டெல்லி ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டுருக்கு. அது திமுக அதிமுக இல்ல, தமிழ்நாடு அரசு கேஸ் போட்டு காசை கொடுக்க சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிதான் போய் நான் மசோதாவுக்கு 10 மசோதாவுக்கு ஒப்புதல் வாங்குறது கூட சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு தான் வாங்கினாங்க. அப்ப அத வந்து நீங்க வந்து அத குறித்து கருத்து சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க ஏன் போய் வாங்கல? கருத்துன்னு கேட்டிருக்கீங்க சார். இங்க கருத்து மட்டுமே அரசியல் இல்ல சார். கலை யதார்த்தம் ஒண்ணு இருக்கு. மக்களோட பிரச்சனையை ஃபர்ஸ்ட் இது யாரோட பிரச்சனை சார்? நான் தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 3540 கோடி கொடுக்கலன்றது யாரோட பிரச்சனை? இவ்வளவு ஜிடிபி growth வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இவ்வளவு வளர்ந்திருக்கு. 11.19% நல்ல சரி 11% வந்து வளர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு தனி நபரோட வருமானம் ஆண்டுக்கு மாதத்திற்கு 3 லட்சம் ரூபாயில இருந்து சார் 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் தாண்டிடுச்சு. 3 லட்சம் தாண்டி சராசரி எதுக்கு சார் இலவசமா 1000 ரூபாய் பெண்களுக்கு? பெண்களுக்கு ஏன் 1000 ரூபாய்? அதை ஏன் ஒரு ஸ்டெப்பான சார்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு வருஷத்துக்கு 60,000 கோடி வட்டி, மாசத்துக்கு 60,000 கோடி வட்டி கட்டுறாங்க சார். சரி, வட்டி மட்டும் கட்டுறாங்க. தனிநபர் நிகர் இத வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சராசரி வருமானம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ணா அல்ல எல்லாத்துக்கும் 3,50,000 ரூபாய் கொடுக்கறதா இல்ல, அர்த்தம் இல்ல. அது சராசரி வருமானம், அதுல ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் கூடியதெல்லாம் இருக்கு. அதான் சொல்றேன். ஆனா நீங்க வந்து சென்ட்ரல் இது வரலன்னு சொல்றீங்க, நான் அக்செப்டட். வரலையா? சரி ஓகே. அத பத்தி என்ன சொல்லி முடிச்சிடுறேன். நான் பேசி என்ன முடிச்சிடுறேன். பவர்ல இருக்க நீங்க பேசுறீங்கல்ல, இத்தனை வருஷமா ஆண்டீங்கல்ல, 60 வருஷமா ஆண்டீங்கல்ல. இப்ப நம்ம தோழர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு, பஞ்சம் இருக்கு, கஷ்டங்கள் இருந்தது, மொழிபெயர்ப்பு பஞ்சம் இல்ல தமிழ்நாட்டுல இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது, அரசியல் இருந்தது. அதுக்கு அப்ப இருந்து அவங்க கூட தான் இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு கூட்டணி வச்சு ஷேர் ஆட்டோ மாதிரி யார் வந்தாலும் ஏத்திக்கிறீங்க. அவர் தானே கூட்டணி கூப்பிட்டாரு விஜய். யாரு? விஜயோட அப்பாவே அவர் தான் கூட்டணி கூப்பிட்டாரு. என்னைக்காவது அவங்க வரலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நல்லது அவர்கள் சொல்றாரு சார். ஓப்பனாவே சொல்றேன் சார். என்னைக்காவது விஜயண்ணா இந்த கட்சி பேரை சொல்லி வாங்கன்னு சொன்னாரா? யாரையாவது இது வரைக்கும் வர சொன்னாரா? விஜயோட அப்பா யாரை கூப்பிட்டாரு? அதாவது சார் எஸ் ஏ சந்திரசேகர் யாரை கூப்பிட்டாரு சார்? நீங்க என்ன சார் விஜயண்ணா பேசலன்னு கேக்குறீங்க, அப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர் யாரை கூப்பிட்டீங்கன்னு கேக்குறீங்க. நீங்களே வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணீங்க. விஜயண்ணா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே சொன்னா சார், எங்களை நம்பி வருவர்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒரு அது யாரும் உங்களை நம்பி வரல. இதுக்கிடையில மக்கள் கருத்து கேட்டிருந்தோம். தமிழ்நாடு தான் நீங்க வந்தா எதுவும் பண்ண முடியாதுன்றது நம்பி வரலன்னு கிடையாது சார். நம்பி வரலன்றது கிடையாது. யார் வந்தாங்க?
நம்பி சார் எந்த கட்சி வந்துச்சுங்க இது வரைக்கும் வந்தால் இன்னைக்கு ஊழல் பண்ண முடியாதுன்றதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால வரல சார். ரைட். அது காங்கிரஸ்க்கு நீங்க சொல்ற பதில் நான் எடுத்துக்கிறேன். அதாவது நிழலுக்கு வந்தவங்க எல்லாம் கூட்டணியா சேர்த்துட்டாருன்னு, ஆனா நிழலுக்கு கூட தாவேகா பக்கம் ஷேர் ஆட்ட மாதிரி ஒதுக்குறதுக்கு சேர்த்துக்கிறாங்க ஆள் இல்ல சார். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம. தமிழ்நாடு தான் விஜய் தான் தமிழ்நாடுன்னு தாவேகா தலைவர் விஜய் பேசியிருப்பதை பத்தி மக்கள்கிட்ட யூடியூப் பக்கத்துல ஒரு கருத்து கேட்டிருந்தோம். தன்னம்பிக்கை என்று 32% பேரும், ஆணவ பேச்சு என்று 33% பேரும், சினிமா பஞ்ச் டயலாக் என்று 35% பேரும் சொல்லியிருக்கார்கள். கருத்து தெரிவித்த 12,000 பேருக்கு நன்றி. இந்திரகுமார், உங்களுடைய நிறைவு கருத்து இதோட சேர்த்தியா பேசிடுங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆணவ பேச்சு அப்படின்றதையும் மிகையானது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடன் தொடர்பான விவாதம் அப்படின்னு வரும்போது மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தாவேகா, அதிமுக, என்டிஏ, பாஜக, அன்புமணி, பாமக அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தார் போல கடன் அதிகரித்து விட்டது அப்படின்றத ஒரே பாயிண்டாக சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து இன்ட்ரீம் பட்ஜெட்டை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அதில் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ 44.6%, சொந்த வரி வருவாய், ஸ்டேட்ஸ் ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூ சொந்த வரி அல்லாத வருவாய், இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா மிகச்சரியாக 50%. ஒன்றிய அரசாங்கம் மானியங்களாக கொடுக்கக்கூடியது 4.8%. ஒன்றிய சென்ட்ரல் டாக்ஸஸ், யூனியன் டாக்ஸஸ்ன்னு சொல்கிறதுலேருந்து வர்றது 12%. ஆக அவங்களுடைய பங்குன்றது வந்து 12 + 5 மொத்தமே 17% தான் அவங்க கொடுக்கறது. மீதி இருக்கக்கூடிய 33% தமிழ்நாடு அரசு கடனாக வாங்குகிறது. ஒரு மாநிலம் என்பதில் மாநிலத்திற்கும் சமபங்கு, ஒன்றியத்திற்கும் சமபங்கு என்பதுதான் பாஜகவின் கூற்று என்றால், அந்த சமபங்கு 50% ஒன்றிய அரசு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது தான் தமிழ்நாடு 33% கடனை நோக்கி நகர வேண்டிய காரணமாக இருக்குது. இன்னொன்று, அப்படி கடன் வாங்கியதால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குன்றிவிட்டதா அப்படின்னா இல்லை. 2021 தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2.06 லட்சம். இன்றைக்கு 2025 தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 3.62 லட்சம். அதே போல் மாநிலத்தினுடைய வருவாய் வளரவே இல்லையானா, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை விட்டுட்டு போனதுக்கு பிறகு முதல் ஆண்டு திமுக வரும்போது ஸ்டேட்ஸ் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ வரியின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு சொந்தமாக வருகின்ற வருவாய் 1.27 கோடி, இன்னைக்கு 2.21 கோடி. இது அதிகரித்திருக்கிறது. இந்த அரசியலுக்குள்ள வருவோம். இதில் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் அப்படின்றது அவருக்கும் தெரியும், சுற்றி தாவேகாவின் இன்றைக்கு ஆதரித்து பேசுகிறவங்களுக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது தமிழ்நாடு மாநில அளவில் நடந்த போராட்டம் தான். ஆனால் அது தமிழ்நாட்டிற்கு உள்ளே நடந்த போராட்டமா, டெல்லிக்கு எதிராக நடந்த போராட்டமா என்பதை 90களில் பிறந்த இளைஞர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தியது ஒன்றிய அரசு, ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தியது பீட்டா, ஜல்லிக்கட்டை தடுத்து நிறுத்தியது கடந்த முறை எல்முருகன் அவர்கள் பொறுப்பு வைத்துக் கொண்டிருந்த ஒன்றிய கால்நடைத்துறை அரசு தான் அதை தடுத்து நிறுத்தியிருந்தது. அவங்க தான் போன வருஷம் வரைக்கும் வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்பது இங்கே மட்டும் நடக்கிறது இல்லை, அது டெல்லியினுடைய பவர் சென்டரோட சம்பந்தப்பட்டது. அதை எதிர்த்து பேசாத ஒருவர், துணிவில்லாத ஒருவர், சூழ்ச்சி, அதாவது அவர் வந்து ரொம்ப நுவான்ஸ். இப்போ முருகவேல் சார் சொன்னார், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு நெருக்கடி தர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜயை எவ்வளவு நெருக்கடி தர்றாங்க பார்த்தீங்களா? முருகவேல் சார் மாதிரி ஒரு சிலர் இப்படி பேசணுன்றதுக்காகவே இது மாதிரியான ஜும்லாக்களை தொடர்ந்து ஒன்றிய அரசு காட்டிக்கொண்டே இருக்கும். நேரடியாக சிபிஐ இடம் போய் என்கொயரி நடத்திட்டு வந்திருக்கிறார். என்ன நடந்துச்சுன்னு வெளியே பேசுறதுக்கு வக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஜனநாயகன் படம், சொந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்து நிற்காங்க, வக்கு இருக்கா இல்லையா? இதையெல்லாம் பேசுவதற்கு வக்கு இல்லாத ஒருத்தர் தமிழ்நாடு மாநில அரசு வந்து ஆட்சி அமைச்சதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவாடுன்றதை நாங்கள் கனவுல கோட்டை கட்டிக்கணும். இதுக்கு எம்ஜிஆர் ஒரு உதாரணமாக எடுத்துட்டு வந்து நிப்பாட்டினா இதை மக்கள் நம்பணுமா? அப்போ முழுக்க ஒரு மழுமட்டத்தனமான அரசியலை விஜய் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது 3 பாயிண்ட்ல நான் முடிச்சிடுறேன். விஜய் முதல்ல அவர் வந்து ரொம்ப கவர்டைஸா இருக்கிறாரு, கோழைத்தனமானவராக இருக்கிறாரு, மக்களை முன்னிறுத்தி பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறார். பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு துளி கூட அவருக்கு இல்லை. ரெண்டாவது, அவர் இன்கேபபிள், தன்னுடைய கேடர்ஸையும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு வக்கில்லாதவராக இருக்கிறாரு. அதே போல எதிரிகளை அடையாளம் காட்டுவதே அவர் வந்து துணிவில்லாதவராக இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு பொண்ணு சொல்றாங்க, நான் வந்து காலேஜை பங்க் பண்ணிட்டு பிராக்டிகல்ஸா சார் முக்கியம், எனக்கு இதுதான் சார் முக்கியம், அண்ணனை வேடிக்கை பார்க்க வந்தேன் சார். அந்த பொண்ணு என்ன பொறுப்புல இருக்கிறாங்க? நிர்வாகிகள் சந்திப்புன்னு தானே சொன்னீங்க. காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பிராக்டிகல்ஸ் எழுத போகிற பொண்ணு நீங்கள் என்ன பொறுப்பில் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள்? இன்னொரு பையன், என் பேர் சுரா, எனக்கு வயசு 16ன்றான். 16 வயசு பையன், அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத ஒருத்தனை
நீங்க எப்படி உறுப்பினரா சேர்த்தீங்க? உறுப்பினரா இல்லாத ஒருத்தரை நீங்க எப்படி நிர்வாகியா பொறுப்பு ஒரு கொடுத்தீங்க? ஸ்கூல் அவர் எப்படி பையனை. நிறுவனத்துக்கு வந்தாரு? அப்ப முழுக்க காவல்துறை என்பது நெருக்கடி கொடுக்குதுன்னா இது மட்டும் இல்லைங்க. போன கூட்டத்துல பத்திரிகையாளர் வெற்றி அப்படின்றவர் போய் கேள்வி கேட்கிறாரு. 2.5 வயசு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஆமா நாங்க அப்படித்தான் கூட்டு வருவோம்னு தடித்தனமா பேசுறாங்கன்னா போலீஸ் நன்றி, அந்த இடத்துல சிட்டா பேசணுமா? நன்றி, முழுக்க நன்றி. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் முடிஞ்சு, time இல்ல. இவ்வளவு அவர் ஓப்பனிங்லேயே ஒன்று சொன்னாரு. இத்தனை ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக பேசி கொண்டே இருந்தார்களே சாதித்தது என்னன்னு. அப்ப உங்க கொள்கை தலைவர் பெரியார் வச்சிருக்கிறோம் இல்லையா, தமிழ்நாட்டுக்கே அவர் தான் கொள்கை தலைவர். நீங்க சொல்லித்தான் அடையாளப்படுத்தணும் அவசியம் இல்ல. இத்தனை ஆண்டுகளாக பேசுகிறாரே சாதி ஒளிந்து விட்டதான்னு பாஜக காரன் அறிவுட்டத்தனமா கேட்கிற மாதிரி தாவேக காரங்களும் கேட்கறாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை இவர்கள் யாரை நோக்கி திருப்புகிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வலதுசாரி தன்மையை நோக்கி திருப்புகிறார்கள். நன்றி நன்றி. முருகவேல், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. ஆம், இப்போ ஒரு டிவி நிகழ்ச்சியில் அப்படின்னு நினைக்கிறேன், நடிகை டாப்ஸி கிட்ட ராகுல் காந்தி படத்தையும் பிரதமர் மோடி படத்தையும் காட்டி உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மோடி படத்தை சுட்டி காட்டிட்டு நான் இந்தியாவில் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே தான் வந்து தாவேக்காக்கும் என்னங்க வாழணும் இல்லையா அப்படின்னா இதே தான் வந்து தாவேக்காக்கும். நீங்க என்னதான் பேசினாலும் நீங்க டாப்ஸியினுடைய துணிச்சலை விஜயனுடைய கோழைத்தனத்தோட ஒப்பிடாதீங்க. டாப்ஸி சொன்னது வந்து துணிவு, டாப்ஸி வந்து கோழைத்தனம். அவர்கள் அவர் சொன்னது ஒரு சர்காஸ்டிக் ஸ்டேட்மென்ட். நான் வந்து இந்த நாட்டுல தொடர்ந்து இல்ல நான் சொல்றது கொஞ்சம் இல்ல முடிச்சிருங்க. அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதுதான் காரணம்னு சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இப்போ அர்பன் இன்டெலெக்சுவல்ஸ்னால ஆதரிக்கப்படுற ஒரு கட்சி. ரொம்ப முக்கியமான சப்போர்ட் பேஸாக அர்பன் இன்டெலெக்சுவல்ஸ் தான் இருக்கிறாங்க. திமுக ஸ்டாண்ட் எடுத்து தான் தீரணும். திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் தீரணும். திமுகவுக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் வந்து இருக்குது. திமுக அதை ஏற்றுக்குது. அப்போது இதை வந்து ஒரு கொள்கை போட்டியாக போராக வந்து மாற்றுது. என்டிஏக்கு எதிரான தேர்தல் போட்டியை வந்து அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வாராக வந்து மாற்றுது. இந்த மாதிரி நிர்பந்தங்கள் இல்லாத ஒரு கட்சி தான் தாவேகா. தாவேகா கேடர்ஸுக்கு இதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஒரு டீபொலிட்டிசேஷன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, தாவேகா கேடர்ஸ்க்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த தேவை இருக்கா இல்லையா? இந்த கொள்கையை பத்தி பேச வேண்டிய தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கா இல்லையா? ஆர்பன் இன்டெலெக்சுவல்ஸால டிரைவ் பண்ணக்கூடிய பார்ட்டி டிஎம்கேன்னா அப்ப அந்த கொள்கை சார்ந்து இன்னைக்கு சமகால இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு எழுத்தாளர் நீங்க. அப்போ மித்த கட்சிகளுக்கு அந்த பொறுப்பே கிடையாதா? திமுக தான் அதை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்றது நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். மித்த கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் அது பேசுவதற்காக அந்த பொறுப்பா இருக்கா இல்லையா? இல்ல அப்படி அந்த தொண்டர்களுக்கு தேவையில்லைன்னா அவர்கள் தொண்டர்களுக்கு அதை புரிய வைக்கக்கூடிய தேவை நெசசிட்டி வந்து விஜய்க்கு இருக்கா இல்லையா? விஜய் பேசினா அந்த தொண்டர்கள்ட்ட அற்புதமா போய் சேரும் இந்த விஷயங்கள்லாம். அதையெல்லாம் செய்ய வேண்டிய கடமை வந்து விஜய் கிடையாதா? இல்லைங்க, இல்லை, பேச வேண்டிய தேவை பாஜக தொண்டர்களுக்கு கூட இருக்கு. ஆனால் பாஜக கட்சியுடைய அரசியல் வந்து அது பேசுவதை தடுக்குது. பிஜேபி கூட்டணி கட்சியில் இருக்கிற அதிமுக அதை பேசுறதை தவிர்க்குது. தாவேகா நழுவுது. இதுதான் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற ஒரு வித்தியாசம். திமுக அந்த சேலஞ்சை வந்து ஏற்றுக்குது. அதை ஏற்றுக்காம ஆனால் ஏற்றுக்கிற மாதிரியும் மாநில உரிமைகளுக்காக கொஞ்சம் நிற்கிற மாதிரியும் அப்படியே காட்டி நிற்காம நழுவுற வேலையை வந்து தாவேகா செய்யுது. அதிமுக முழுசாக வந்து எதிர்நிலைக்கு போயிடுச்சு. அந்த காரணத்தினால தான் அதிமுகவுடைய பலவீனம், கொள்கை பலவீனம், அப்புறம் ப்ராக்டிக்கலாக அதிமுக இருக்கிற பலவீனத்தினால தான் தாவேகா புதுசாக உருவாகி வருது. அது அதிமுக போனால் அதே ட்ராக்கில் தான் வந்து வந்துட்டு இருக்கு. அதிமுகவுடைய கேடர்ஸுக்கு தேவையா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தேவைதான். ஆனால் தாவேகாவுடைய அரசியல் வந்து அது இல்லை. இப்போ வந்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒன்று வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் இந்த அரசியலை வச்சு தன்னோட கேடர்ஸை பாஜக எஜுகேட் பண்ணதில்லை. அது மாதிரி தாவேகா தன்னுடைய கேடர்ஸை எஜுகேட் பண்ணணும். அந்த வேலையை வந்து அது பண்ணுறதில்லை. அது திமுகக்கு எதிராக தன்னுடைய கேடர்ஸை நிறுத்துறதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னா முக்கியமான ஒரு சேலஞ்சு வந்து மத்திய அரசுகிட்ட இருந்து வருது அப்படிங்கிறதுனால அதுக்கு எதிராக பேச வேண்டியிருக்கு. நன்றி. சத்யராஜ், நிறைவு கருத்து. இன்னைக்கு விஜய் பேசுனதுலேயே குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் சம்பவத்தில் ஏன் மேலே பழி போட்டிங்க அப்படின்னு சொன்னார். இது ஒரு விஷமான ஒரு வார்த்தை, ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. ஏன்னா கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சு, கரூர் சம்பவம் நடந்தோடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, எல்லாருமே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் திட்டமிட்டு ஒரு 3 நாட்கள், ஏன்னா சோஷியல் மீடியாவில் நான் எங்கேனாலும் சொல்கிறேன், ஒரு 3-4 நாட்களில் ஒரு வாரத்துக்கு மேலே போச்சு. அந்த முதல் 3 நாள் எவ்வளோ பெரிய பதட்டத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல், ஒரு அறம் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவை மிக மோசமாக பயன்படுத்தினாங்க.
இதுக்கு கேள்வி கேட்டவங்க மேல எவ்வளவு எப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம். அஞ்சுல எனக்கு என்ன post ஓட்டுனீங்களே இல்ல எனக்கு அந்த அஞ்சு லட்சம் சூழல்ல post ஸ்டாலின் ஓட்டுனீங்க. இல்லாமல் நீங்க சூழல்ல எப்படி இவர்கள் தமிழ்நாட்டையே கலவரக்காரராக மாற்றி இருப்பார்கள். இல்ல, எனக்கு இதுல ஆதரவற்ற கொலைகாரன் சார், விஜய் இப்போ ஓரத்துல போய் எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அவரு. வார்த்தைக்கு வார்த்தை கொலை எனக்கு- கொலை என்று எனக்கு இப்போ எனக்கு இப்போ வேதனை என்ன சரி, அப்படின்னா சார், சார், எனக்கு சார், இப்போ நான் வேதனை என்னன்னா ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இவங்களுக்கு சாதகமா இருக்காது. அன்னைக்கு இந்த இளைஞர்களை இவர் என்ன செய்ய போறார்? இதே மாதிரி ஒரு விஷயத்தை வரைக்க போறாரா? எத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க தெரியாதுல்ல, எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க தெரியல. புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அந்த சொல்லிக்கிறாங்க. பசங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ண போறாங்க? நாளைக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா இல்ல அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த பசங்களை வச்சு? இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டேட்மென்ட் அவ்வளவு மோசமான விசாரணையில இருக்கும்போது அதுக்கான தீர்ப்பை முன்னாடியே நீங்களே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அத அது முதல்ல யார் சொன்னது வந்து குற்றம்? விஜய் தாங்க. அதுதாங்க அரசு சொல்றேன். மீது நான் குற்றச்சாட்டை என்ன வச்சுட்டு சொல்றேன், எல்லாம் இவர் என்ன பேசுனது சொன்னாரு? அவர்தான். உங்களுக்கு எதிராக வரும் எந்த கட்சி தலைவரும் விரும்ப மாட்டாங்கன்னு முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதா இன்னைக்கு பேசிட்டு சார், இருக்காரு. அதே நான் விஜய் கேக்குறேன், உங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்ல. எதிரான நம்ம தீர்ப்பு இன்னொரு வந்தாலும் நிகழ்வுல என்ன பண்ணுவீங்கன்னு இன்னொரு நிகழ்வுல கேக்குறேன். பேசுவோம். அது பேசுவோம். பேசுவோம். கொஞ்சம் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. இது கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.